இப்போ ஐவிக்கு வேண்டி எல்லோரும் கிளாஸ் விட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கோம். கண்டினியூ ஆன் ஐவி. ஸோ ஹாஸ்டலுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பெர்மிஷனுக்கு நடந்து ஒரு வழியாக வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு 8 o'clock வந்து எங்களை வந்து அசெம்பிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக 8 o'clock போய் கீழே நின்றுட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ ஹாப்பி வைப்லேயே வந்து அந்த டே வந்து போச்சு. சிவில் கிளாஸோட ஒத்துமையை நாங்கள் காமிச்சு தரோம். இங்கே ஒரு பேட்ச், அங்கே ஒரு பேட்ச், இப்படி தான் நாங்கள் பிரிஞ்சு இருப்போம். அதுதான் எங்களோட இது. மீன்வைல் அதர் கிளாஸஸ் எப்போவுமே எங்கள் கிளாஸில் கேங்காக தான் சுற்றுவோம். ஐவியில் இப்படி தான் சுற்றணும் போல் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களை கிரவுண்டுக்கு வந்து அசெம்பிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிரவுண்டுக்கு போனதுமே செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா இப்படி ஒன்று நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது இல்லையா. பஸ்ஸு சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு செம்ம வைபாகிடுச்சு. அப்புறம் அதிசயமாக கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடினோம். அதுக்கப்புறம் பஸ்லேயே போய் உட்காந்துட்டோம். செம்ம வைபோட டான்ஸோட வந்து எங்கள் ஐவி ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ ஹாப்பினா என்னோடய பக்கெட் லிஸ்ட் இருக்கிற நிறைய பிளேஸை நான் விசிட் பண்ண போகிறேன். அண்ட் தென் புது மெமரிஸை கலெக்ட் பண்ண போகிறேங்கிற அந்த ஒரு செரிஷிங் மூமெண்ட் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. 2 times ஒரு பிரேக்காக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் கொஞ்சம் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ்ஸில் முடி ஏறிட்டோம். எனக்கு எஸ்பெஷலாக இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து அப்படியே காற்று வாங்கிட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வெளியே ரசிச்சுப்பேன் அண்டு உள்ளே ஆடுறதையும் ரசிச்சுப்பேன். அந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 மணி போல் கேரளாவுக்கு ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆடுவாங்க நெக்ஸ்ட் பண்ணி எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து வெளியே ரசிச்சுட்டே வந்தேன். ஐயோ செம்ம காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச் வந்துடுச்சு, இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போய் கால் நினச்சேன்னு சொல்லுவேன். பீச்செலாம் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு டாப் மோஸ்ட் திங். நான் அப்படியே கண்ணால் பார்த்தேன். ஐ டிடன்ட் பிலீவ் தட் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த மொமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வேவ்ஸ் கூட அப்படியே விளாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு அது வாஸ் அ ஹோல்சம் மூமெண்ட்னு சொல்லுவேன். வேவ்ஸ், மூன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஃப்ரேமில் பார்த்தேன். ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு ஷெல்ஸ்லாம் தேடி எடுத்தேன். ஆனால் அதை தொலைச்சிட்டேன். டைம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு. பீச்சில் இருக்கிற அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா பஸ்ஸில் ஏறிட்டோம். கடைசியாக டாட்டா பாய் பீச், இனி ஒரு நாள் எப்போவாச்சு கொடுத்து வச்சா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன். அடுத்தடுத்து ட்ரெஷர் ஹண்ட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மார்னிங் சன்னோட வைப்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து எங்கெங்கே போகணும் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.